அண்ணா என்னண்ணா லேட்டு? வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா. இதுல சைன் போடுங்கண்ணா. அண்ணா ஆ இங்க வாங்க. என்ன மேடம்? இங்க வாங்கன்னு சொன்னேன். ம். மேடம் சொல்லுங்க மேடம். உங்களுக்கு டியூட்டி டைம் என்ன? 8:30 மேடம். ம். இப்ப என்ன டைம் ஆகுது? 11 ஆகுது மேடம். அப்போ இன்னைக்கு ஹாஃப் டே லீவ் போட்டிருக்கீங்க அப்படிதானே? இல்லை மேடம், ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. அப்ப வீட்லயே இருக்க வேண்டியதானனா? எதுக்கு கடைக்கு வரணும்? இப்படி இஷ்டத்துக்கு டைம் எடுத்துட்டு அரைகுறையா வேலை பார்த்துட்டு முழு சம்பளத்தையும் வாங்கிட்டு போயிடுவீங்க. நாங்க நஷ்டத்துக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கணுமா? இல்லை மேடம், அது வந்து அட்டெண்டன்ஸ் யார் பாக்குறா? நான் தான் மேடம். மேடம் இன்னைக்கு இவருக்கு ஹாஃப் டே சம்பளம் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. மேடம் இல்லை மேடம், நான் எப்பவுமே கரெக்டான டைமுக்கு வந்துடுவேன் மேடம். இன்னைக்கு வீட்டில் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன் மேடம். உங்க பாப்பாக்கு உடம்பு சரியில்லைனா தாராளமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. ஒரு நாள் லீவ் கூட எடுத்துக்கோங்க. ஆனா ஹாஃப் டே லீவ் எடுத்துட்டு ஃபுல் சம்பளம் கேக்குறதெல்லாம் தப்பில்லையா? தொழில் வேற, பர்சனல் எமோஷன்ஸ் வேற. இல்லை மேடம், அது வந்து இங்க பாருங்க, இது இவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். டைம்க்கு கடைக்கு கரெக்டா வரணும். ஒர்க்கிங் டைம் முடிஞ்ச உடனே டைம்க்கு வெளியே போகணும். இதுக்கு இடையில ஏதாவது 1 hour 2 hourனு பெர்மிஷன் கேட்டா சம்பளத்துல புடிச்சிருவோம். அதையும் மீறி அடிக்கடி லீவ் போட்டா அப்படிப்பட்டவங்க இந்த கடைக்கு வேலைக்கு வர தேவையே இல்லை. உங்க எல்லாரையும் நம்பிதான் இந்த கடை இருக்குன்னு யாரும் நினைச்சுக்க தேவையில்ல. வேலைக்கு வரதா இருந்தா வாங்க, இல்லனா வேற கடைக்கு போயிட்டே இருங்க. போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சரிங்க மேடம். எல்லாரும் போங்க. வணக்கம் வீராக்கா. வணக்கம் மாறண்ண. ரேவா, உடம்பு பரவாயில்லையா மாறா? பரவாயில்லண்ணே. எப்படிண்ணா இருக்கு இப்போ? சரியாயிடுச்சு. மரணா பரவாயில்லையாண்ணா இப்போ? நல்லா தான்டா, போய் வேலையை போய். ஓகேண்ணா. வீரா, எனக்காக ஒரு 10 நாள் லீவ் போட்ட. நீ இல்லாம கணக்கு வழக்கெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பெண்டிங் லிஸ்ட்லாம் கிளியர் பண்ணிடு. ஆனா ஒண்ணு, நீ வந்தாதான் இந்த கடைக்கே பிரைட்னஸ் வந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். காயெல்லாம் நல்லா ஆறிடுச்சா? ஓகே தான். டேய், இதெல்லாம் ஒரு காயமாடா? அடுத்த நாளே கிளம்பி கடைக்கு வந்திருப்பேன். உங்க அன்னைக்கு எம்எல் இருக்கிற லவ் பத்தா எல்லாருக்கும் தெரியுமே. நீங்க வேலைக்கு போனீங்கன்னா நான் சாப்பிடாம பட்டினி கிடப்பேன்னு சொல்லி எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாடா. என்ன பண்றது, அதான் வீட்லயே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல வீரா, நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏதோ கேவலமா திட்டுற. நிஜமா தான் சொல்றீங்களாண்ணா? டேய், இதெல்லாம் பர்சனல் மேட்டர்ரா, சொல்லவே கூடாது நியாயமா? சரி, நீயும் கல்யாணம் பண்ண போறியே, ஒரு புருஷன் பொண்டாட்டிங்கிறவங்க எப்படி இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன்டா. அதுக்கு நீ என்னையவே சந்தேகப்படுறல்ல? என்னண்ணே, நான் சொல்றது கரெக்ட் தானே? அண்ணி உங்களை அப்படிதானே பாத்துக்கிறாங்க. ஏன்னா சைலண்டா இருக்க? பாப்பாக்கு உடம்பு இல்லைன்னு சொன்ன, ஓகேவா? நல்லா இருக்காளா? பரவாயில்லப்பா.
ஏன்னா ரொம்ப டல்லாகிற? பாப்பாவுக்கு ரொம்ப முடியலையான்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. அக்கா ஆ. இங்க வாங்க. என்ன வேணும்னு அந்த சொல்லுங்க. saree பாக்க- வாங்க வாங்க. சும்மா வந்து பாருங்க வாங்க. ஆ ஆ. இது நல்லா இருக்கு, இதை பாருங்க. கீதா, அண்ணா ஏன் முத்தன் ஒரு மாதிரி இருக்கிறாரு? ஏதாவது பிரச்சனையா? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. சும்மா சொல்லாத. இங்க இருக்கிற எல்லார பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க முகத்தை பார்த்தாலே என்ன பிரச்சனை, எதனால பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறவனா. எத்தனை வருஷமா உங்களோட இருக்கேன். அவர் தான் சொல்ல மாட்டேன்றாரு, நீ சொல்ல மாட்டியா? என்ன முழிக்கிற? ஆ. அண்ணா ஒரு நிமிஷம் வாங்களே. என்ன கண்மணி மேடம் அண்ணி என்ன பண்ணாங்க? ஏதாவது 1 hour 2 hourனு பெர்மிஷன் கேட்டா சம்பளத்துல புடிச்சிருவோம். அடிக்கடி லீவ் போட்டா அப்படிப்பட்டவங்க இந்த கடைக்கு வேலைக்கு வர தேவையே இல்லை. ம்? உங்க எல்லாரையும் நம்பிதான் இந்த கடை இருக்குன்னு யாரும் நினைச்சுக்க தேவையில்லை. இதுதான் மேட்ரா? ம், விடு, நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன விஷயத்த வெளியில சொல்லிடாதீங்கண்ணா. அவருக்கு விழுந்த திட்டு அப்புறம் எனக்கும் விழும். நானே இந்த வேலையை நம்பிதான் இருக்கேன். அப்புறம் உங்ககிட்ட சொன்னன்ற கோவத்துல என்ன வேலையை விட்டு தூக்கிட போறாங்கண்ணா. பாப்பா, இது நம்ம கடை. அப்பாவோட பெர்மிஷன் இல்லாம யாரையும் யாராலையும் வேலையை விட்டுலாம் தூக்க முடியாது. புரியுதா? ம், நான் பாத்துக்கிறேன். ம்? ம். வேலை 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 செய்யற மாதிரி நடிக்காத. அண்ணா ஆ வாங்க, சும்மா அப்படியே ஒரு டீயை போட்டு வருவோம். இல்ல தம்பி, வேலை இருக்கு தம்பி. அட வாண, நீ வேலை பார்க்கறது எனக்கு தெரியாதா? நீ அட்டன் பண்ற கஸ்டமரை வேற யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்களா? வா, ஆ. இது முதலாளியோட ஆர்டர். வா. ம், நல்லா இருக்க. குடின. ஆ. ம், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தம்பி. எனக்கு எல்லா விஷயமும் தெரியுண்ணே. கீதா சொல்லிச்சு. அண்ணி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டது தப்பு தான். அவங்களுக்கு இந்த கடை நீங்கள்லாம் பழக்கம் இல்லைல்ல. உங்களுக்கும் இந்த கடைக்கு இருக்கிற உறவு அவங்களுக்கு புரியாது. அதான் கொஞ்சம் பேசிட்டாங்க. தம்பி, நீ என்ன சொன்னாலும் நாங்கெல்லாம் இந்த கடையில வேலை செய்யறவங்க தானே. ம், எங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, அதை நாங்க தாண்டக்கூடாதுல்ல. இனிமே நேரத்துக்கு நான் வந்துடுறேன் தம்பி. ஒருவேளை நான் நேரம் தவறி வந்துட்டா சம்பளத்துல புடிச்சிருங்க தம்பி. நோ, என்னடா பேசி பழகிட்டு இருக்க நீ? என்ன பழக்க வழக்கம் இதெல்லாம்? ஏன் இப்படிலாம் சங்கடப்படுத்துற? இல்ல தம்பி, எங்களுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல, அதை தாண்டக்கூடாதுல்ல. என்ன தாண்டக்கூடாது? அதெல்லாம் தாண்டலாம். நோ, நீ இந்த கடையில வேலை பார்க்குற ஆள் மட்டும் இல்லை, எங்கள்ல ஒருத்தர், எங்க குடும்பத்துல ஒருத்தர். அப்பாவும் அப்பப்பா அதுதான் சொல்லுவாரு, நானும் அதை தான் சொல்லுவேன். எப்பவும் போல ஜாலியா இருந்தா. ஆமா, இப்ப பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா தம்பி? ம், நல்லா இருக்கா? ஒழுங்கா பாத்துக்கோ. ஆ. வேணா லீவ் எடுக்கிறனா கூட எடுத்துட்டு போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், வேற ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி தம்பி. குடி. எதுவும் சரியில்லையே. சரியில்லை சரியில்லை. ஆ, அது எடுங்க. எது சார்? ஆ, அதான். இதுவா? ஆ. இந்தாங்க சார். ஐயோ, என்னையா எடுத்து போடுற? அதடியா. ஆ. சார், இது ஓகேவா? என்னையா கடை நடத்துறீங்க? வெளியில போர்டு தான் பளபளன்னு இருக்கு, உள்ள ஒரு ட்ரெஸ்ஸும் சரியில்லை. இதுக்கு கடையை மூடிட்டு வேற ஏதாவது வியாபாரம் பார்க்கலாம். ஏத்த மாதிரி ஒரு கடை இருக்குல்ல, அங்க நல்ல கலெக்ஷன் வச்சிருக்காங்க. சார், கொஞ்சம் மரியாதை பேசுங்க சார். கடையை பத்தி மட்டமா பேசுற வேலைலாம் வேண்டாம். ஏன் பின்ன மட்டமா பேச மாட்டாங்க? கடை மட்டமா இருந்தா அப்படிதான் பேசுவாங்க. இதெல்லாம் ட்ரெஸ்ஸா? இங்க பாருங்க, பிடிக்கலனா அமைதியா கிளம்பி வெளியில போயிடுங்க. அனாவசியமா பேசுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. யோ,
இதான் நீங்க கடை நடத்துற லட்சணமா? கஸ்டமர்ட்ட எப்படி பேசணும் தெரியாதா? இவனெல்லாம் யாரு வேலைக்கு வச்சது? யோ என்னையா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? ஒழுங்கா துணி ஏய், எடுக்கிறத விட்டுட்டு மரியாதையா யோ, பேசு. என்னையா மரியாதை? என்னையா உனக்கு மரியாதை? ஆ? ஐயோ, யோ, இங்க என்ன பிரச்சனை? Dress சரியில்லை, வேற Dress எடுத்து போட சொன்னா உங்க லேபர் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். இதான் நீங்க கஸ்டமரை ட்ரீட் பண்ற லட்சணமா? நான் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன் தெரியுமா? ஏதோ தெரிஞ்ச கடன் வந்தா ரொம்ப அவமானப்படுத்துறான். ஒரு நிமிஷம் சார். என்ன பிரச்சனை? இல்ல மேடம், அவர்தான் கடையை பத்தி தப்பா பேசினாரு. நிறுத்துறீங்களா? அவங்க 1000 பேசுவாங்க. கடைக்கு வர கஸ்டமர் இது சரியில்லை, வேற எடுத்து கொடுங்கன்னு 1000 தடவை கூட சொல்லுவாங்க. நீங்க எடுத்து போட சோம்பேறித்தனம் பட்டுட்டு அவங்கள குத்தம் சொல்லுவீங்களா? லேட்டா வந்ததும் வர இல்லாம கஸ்டமர் கிட்ட வர இப்ப தப்பா நடந்துக்கிறீங்க. இல்ல மேடம், அவர்தான். பேசாதீங்க. மேடம், இங்க என்ன நடந்துச்சுன்னு முழுசாவே கேட்காம நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இங்க ஏய் கண்மணி, பேசாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏய், நான் ஓனரா இல்ல நீங்க ஓனரா? ஏய் கண்மணி, ஏன் இப்படி அடிக்கிற? என்ன ஆச்சு? இது தப்பு. நான் இந்த கடையோட முதலாளி. எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியும். நீ சொல்லி கொடுக்க தேவையில்ல. உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு. ஏய், உங்களை மாதிரி 4 பேர் இந்த கடையில இருந்தா சீக்கிரம் கடையை மூடிட்டு நாங்க வேற தொழிலுக்கு போக வேண்டியதான். சாரி சார். நீங்க இவரை அட்டெண்ட் பண்ணுங்க. என்ன நிக்கிறீங்க? உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. கடையை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போங்க. ஏய் கண்மணி, என்னடி பண்ணிட்டு இருக்க? வீரா, நீ இதுல தலையிடாதன்னு சொல்லிட்டேன். என்ன பார்த்துட்டே நிக்கிறீங்க? வெளியே போங்க. ஏய், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இதை எடுத்து போடுங்க. முடியாது மேடம். முடியாதா? ஆமா மேடம், முடியாது. ஓ, இந்த அளவுக்கு சப்போர்ட்னா அப்ப நீயும் கடையை விட்டு வெளியே போ. கண்மணி, வார்த்தையை விட்டுட்டு இருக்க, அமைதியா இரு. என்னடி பண்ற? நீ அட்டெண்ட் பண்ணுமா அத? யாரும் அட்டென்ட் பண்ண மாட்டோம் மேடம். கண்மணி, நீ என்ன சொன்னாலும் இவங்க யாரும் பணிஞ்சு போக மாட்டாங்க. நீ பண்ணது தப்புடி. முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? சான்ஸே இல்ல. வாப்பலாம். ஏய் கண்மணி, ஏன்டி இப்படி பண்ற? தப்புடி. என்ன எல்லாரும் சேர்ந்து இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஆமா மேடம். மேடம், இங்க வேலை செய்யற எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை தான் பழகிட்டு இருக்கோம். ராமச்சந்திர ஐயா எங்களை அவர் சொந்த பந்தமா தான் பாத்துட்டு இருக்காரு. கண்மணி, இது வரைக்கும் இங்க எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. இவங்க மேலயும் நிறைய தப்பெல்லாம் இருக்கு. அதுக்கு ராமச்சந்திரன் ஐயா அவங்கள கண்டிப்பார தவிர கை நீட்டி அடிச்சது இல்லம்மா. கண்மணி, நீ அவர் அரைஞ்சது தப்பு. ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேளுடி. நீங்க எப்படி மேடம் அவரை கை நீட்டி அடிக்கலாம்? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? ஓ, ஒரு கஸ்டமர் இவர் அசிங்கமா பேசுவாரு, அத நாங்க கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அண்ணா அண்ணா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. கஸ்டமர் கிட்ட ரொம்ப தன்மையா நடந்துக்கோங்கன்னு கெஞ்சணுமா? கண்மணி சும்மா இரு. நாங்க குடுக்கற சம்பளத்துல வாழ்றவங்களுக்கு அவ்ளோ திமிரா? கண்மணி, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? கோவத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்க. வார்த்தை அளந்து விடு. மேடம், சம்பளங்கிறது நாங்க செய்யற வேலைக்கு கொடுக்குற கூலி. அது ஒன்றும் எங்க தன்மானத்துக்கானது இல்ல. ஓ, அந்த அளவுக்கு உங்களுக்கு திமிர ஆயிடுச்சா? இது திமிரு கிடையாது, இது அவங்களோட தன்மானம். அவங்க எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்கடி, புரிஞ்சுக்கோ. நீங்க முத்தண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கலனா இங்க நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேறயா? என்ன மிரட்டுறீங்களா? நான் மன்னிப்பு கேட்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? இங்க பாரு, நீ மன்னிப்பு கேக்குற வரைக்கும் இங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. இந்த நிமிஷமே நாங்க கடையை விட்டு போறோம். எங்களோட உதவி இல்லாம நீங்க கடையை எப்படி நடத்துறீங்கன்னு நாங்க பாக்குறோம். ஓ,
உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு. நீங்க இல்லைன்னா என்ன இந்த கடையே நடக்காதா? இப்ப நினைச்சாலும் உங்கள மாதிரி 1000 பேரை வேலைக்கு சேர்த்து கடையை நடத்த முடியும். என்ன ஒரு நாள் கடையோட சேல்ஸ் குறையும், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. கிளம்புங்க எல்லாம். என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. எச்சு கைய உதர்னா 1000 காக்கா. என்னமோ உலகத்திலே இல்லாத தொழிலாளிங்க மாதிரி ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கீங்க. எல்லாம் கிளம்புங்க, நஷ்டம் உங்களுக்கு தான். வாங்க எல்லாரும் வெளிய போலாம் வாங்க. நில்லுங்க. எனக்காக நீங்க யாரும் கடை விட்டு போக வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன். அதான் அண்ணன் சொல்றாருல, நாங்க பிரச்சனை என்னங்கறத பாக்குறோங்க. கொஞ்சம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. கண்மணி, சாரி சொல்லேன்டி. ஏன்டி இப்படி பண்ற? ஆமா மேடம், மன்னிப்பு கேளுங்க மேடம். வேணாம்ப்பா, இது இவங்க ஒரு ஆள் பண்ண தப்பு. இதுக்காக நமக்கு சம்பளம் கொடுத்த முதலாளியை மறந்துடக்கூடாது. நம்ம ராமச்சந்திர ஐயாவோ மாறன் தம்பியோ இல்ல ராகவன் தம்பியோ இப்படி சொல்லியிருந்தாதான் நாம கோச்சுக்கணும். இல்லனா என் அக்கா பண்ணது தப்புதான். அப்ப இதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். என்ன முடிவு பண்ணுவீங்க? இது எல்லாம் மாறன் அண்ணா கிட்ட சொல்லுவோம். ஓ, உங்க மாறன் என்ன பெரிய இவரா? அவருக்கு என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்கு? வந்து என்ன பண்ணுவாரு அவரு? கண்மணி, நீ பேசுறது எதுவுமே நல்லதுக்கு இல்ல. பேசாம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுற, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இப்ப நீ என்ன பூச்சாண்டி காட்டுறியா? உன் புருஷ பேரை சொல்லி பயம்படுத்துறியா? மாறனா மாறன்? மாறன் அண்ணாக்கு இது தெரிஞ்சா இங்க நடக்கிறதே வேற. அது உங்களுக்கும் நல்லதில்ல, இந்த கடைக்கும் நல்லதில்ல. அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரோ? எங்க வர சொல்லுங்க உங்க மாறன் அண்ணனை. என்ன எல்லாம் கூட்டமா இருக்காங்க? நீங்க எல்லாம் இப்ப கூப்பிடுறீங்களா இல்ல நான் கூப்பிடட்டுமா? என்னாச்சு? என்ன இங்க சத்தம்? ஏன் எல்லாரும் கூடி நிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு மறைச்சிட்டு இருக்க? சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. கஸ்டமர் வந்தாரு, அவரு கூட கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. அதுவும் ஏன் தப்பு தான் தம்பி. அதை பசங்க எல்லாரும் பெருசுப்படுத்திட்டாங்க. வியாபாரம்னா 4 விஷயம் முன்ன பின்ன இருக்க தானே செய்யும். அண்ணா, இப்ப எதுக்கு நீங்க பயந்து மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? இதை பெருசுப்படுத்தாது கீதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க உங்களை அடிச்சது இங்க வேலை செய்யற அத்தனை பேரையும் அடிச்சதுக்கு சமம். இன்னைக்கு உங்களை அடிச்சவங்க நாளைக்கு எங்களையும் அடிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அடிச்சாங்களா? ஆமாண்ணா. யார் யார் அடிச்சது? கண்மணி மேடம் தான் முத்தண்ணனை அடிச்சிட்டாங்க. கண்மணி, நீ 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 அவர் அடிச்சியா? எதுக்கு அடிச்ச? ஆமாங்க, அடிச்சேன். அதுக்கு காரணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, எதுக்கு அடிச்சேன்னு சொல்லு. பின்ன கஸ்டமர் கிட்ட இவர் தப்பு தப்பா வாய் விட்டுட்டு இருக்காரு. கஸ்டமர் கோச்சுக்கிட்டு வேற கடைக்கு போறேங்கறாங்க. என்ன நடந்துச்சு? உண்மையிலே நீ என்ன தம்பியா பார்த்தன்னா மறைக்காம உண்மையை சொல்லு. தம்பி, அந்த கஸ்டமர் நம்ம கடையை பத்தி ரொம்ப தப்பா பேசினாரு, அதான் வாக்குவாதம் ஆயிடுச்சு. சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், இவர் என்ன என்ன அவமானப்படுத்தி பேசிட்டாரு. இங்க குமிஞ்சு கிடக்குது இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க பார்த்ததா? ஆமா. அதுல எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல? ஆமா. ஆமா சார், என்ன எடுக்க வந்தீங்க? ஒரே ஒரு வேஷ்டி எடுக்கலாம் வந்தேன். வேட்டி எடுக்க வந்த உனக்கு புடவை செக்ஷன்ல என்ன வேலை? பாக்கெட்ல எவ்வளவு வச்சுக்கிறேன்? சும்மா எடுங்க. எடுங்க. வேற டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அதெல்லாம் எதுவும் இல்ல. 200 ரூபா இருக்கு. 200 ரூபா? இந்த 200 ரூபாய்க்கு நீ என்ன எடுக்க வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும்.
வெளியே வெக்கையா இருக்குன்னு ஏசி காத்து வாங்குறக்கா உள்ள வந்துக்கிறேன். அதுல இங்க வந்து இவ்வளோ கரைச்சல் வேற. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ பர்ச்சேஸ்க்கு வந்தவன் இல்ல, பிரச்சனை பண்ண வந்தவன். ஆமா, நீ என்ன எங்க கடையை பத்தி மட்டமா பேசுறது? மரியாதை எங்க இருந்து ஓடிடு, இல்லைன்னா கை கால் இடம் மாறிடும். போ போடாங்கிற. அண்ணி, நம்ம கடாளுங்க என்னைக்குமே கஸ்டமரை தப்பா பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் பொறுத்து போறவங்க தான். இவன் தப்பான ஆளு. அவனை எப்படி டீல் பண்ணணும்னு எங்க ஸ்டாஃபுக்கு நல்லாவே தெரியும். அவர் 15 வருஷமா இங்க இருக்காரு. அண்ணன் கரெக்டாக தான் டீல் பண்ணிக்கிறாரு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு கை நீட்டினது ரொம்ப தப்பு. அவர் மேல தப்பே இருந்தாலுமே நீங்க அடிச்சிருக்க கூடாது. ஒன்று நான் வர்ற வரைக்கும், இல்லை ராகவன் வர்ற வரைக்கும், இல்லை எங்க அப்பா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துக்கணும். நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க.